இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாமா? கரோட்டு குழம்பு. கரோட்டு குழம்புக்கு தக்காளி 4, வெங்காயம் 2, புளி நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சிருக்கேன். தாளிப்பு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய், வெந்தயம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்புறம் காய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். எண்ணெயில் ஒரு 3 செகண்ட் வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள். அப்படியே மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். தக்காளிலாம் நல்லா வெந்துச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிளகாத்தூள் வடை போயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டாக புளி ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் புளி ஊற்ற. இன்னும் 5 நிமிஷம் கொதிச்சா கருவாட்டு குழம்பு ரெடி. கருவாட்டு குழம்பு ரெடி. நல்ல ருசியாக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.